பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அதிசயங்களின் தூதரே, புனித அந்தோணியாரே, குடும்ப கஷ்டங்கள் தீர நம்பிக்கையோடு உம்மை தேடி வரும் எளிய பிள்ளைகளாகிய எங்களை உமது அன்பு கண்களால் நோக்கி பாரும். எங்கள் குடும்பத்தில் இன்று சூழ்ந்திருக்கும் இருளை நீர் அறிவீர். எவ்வளவு உழைத்தும் முன்னேற்றம் இல்லாத நிலை, கையில் காசு தங்காத வறுமை, நிம்மதியை குலைக்கும் கடன் சுமை என நாங்கள் தத்தளிக்கிறோம். இவை அனைத்திற்கும் மேலாக எங்களை தொடரும் பாவத்தின் பிடியும் தீய சக்திகளின் தடைகளும் எங்களை முடக்கி போட்டுள்ளன. வழிகாட்டும் தெய்வமே, காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருவதில் வல்லவரான நீரே, இன்று எங்கள் குடும்பத்தில் காணாமல் போன சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் பொருளாதார உயர்வு ஆகியவற்றை மீண்டும் எங்களுக்கு பெற்று தாரும். பிசாசின் பிடியில் இருந்தும் பொறாமை கொண்டவர்களின் தீய பார்வைகளில் இருந்தும் எங்களை பாதுகாக்கும் அரணாக நீர் இருப்பீராக. உமது பரிந்துரையால் எங்கள் பாவக்கட்டுகள் அறுக்கப்படட்டும். மூடிக்கிடக்கும் நல்வாழ்வின் கதவுகள் அற்புதமாக திறக்கப்படட்டும். நோயினால் வாடும் எங்கள் உடலுக்கும் கவலையினால் உடைந்த எங்கள் உள்ளத்திற்கும் உமது மேலான தொடுதலால் சுகம் தாரும். இன்று நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தடையின்றி வெற்றியில் முடியவும், எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கவும் இறைவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அதிசயங்களின் புனிதரே, ஒருபோதும் உம்மை தேடி வந்தவர்களை நீர் வெறுங்கையோடு அனுப்பியதில்லை. இதோ எங்கள் குடும்பத்தின் கண்ணீரை உமது பாதம் வைக்கிறோம். இதை மகிழ்ச்சியாக மாற்றும் வரை உம்மை விடமாட்டோம். எங்கள் வாழ்க்கை இன்று முதல் உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் அற்புத முன்னேற்றத்தை காணட்டும். ஆமென். புனித அந்தோணியார் மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும். சுவாமி, உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும். சுவாமி, தூய ஆவியாகிய சர்வேசுரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும். சுவாமி, புனித தமத்திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேசுரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும். சுவாமி, புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணக திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மநெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறுகுழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். சுவாமி,
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி. புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய், பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய், உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன், எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.